இருந்தாலும் கூட நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் எதுக்குடா கோயிலுக்கு வர, வெளியே அவ்வளோ பாவம் பண்ணிட்டு எங்கே வந்து சாமி கும்புறிய, என்னை கும்புறிய, இந்த தெய்வம் அவமானப்படுத்தாது. மற்றவன சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன், இதெல்லாம் கோயிலுக்கு போகுது, இதெல்லாம் பைபிள் தூயின் போகுது, இதெல்லாம் வந்து அங்கே போயிட்டு தியானத்தில் பங்கெடுக்குது, மற்றவர்கள் அவமானப்படுத்தலாம். ஆனால் தேவன் ஒருபோது நம்மை அவமானப்படுத்துவதில்லை. 6வது வார்த்தை, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியின்றும் அவனை விடுவித்தார். முதல்ல படித்த அந்த 2 வார்த்தைகளுடைய சாராம்சத்தை மீண்டும் சொல்கிறார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லா வகை வேதனையினின்றும் அவனை விடுவித்தார், எல்லா வகை நெருக்கடியினின்றும் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்முடைய துன்பத்திலும் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார். ஆண்டவர் நம்மை அவமானத்துக்கு விட்டு விடுவதில்லை. ஆண்டவர் நம்மை எல்லா நெருக்கடியின்றும் நம்மை காப்பாற்றுகிறார். எழுந்திருப்போம். ரோமியர் திருமுகத்தில் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். ரோமியர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அருமையான ஒரு வார்த்தை, இறை வார்த்தை. நம்ம எப்பவுமே ஆழமாக நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை. ரோமியர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள். இப்போ நாமெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வச்சு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஏன் இங்கே இருக்க யாருமே இயேசு மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்க மாட்டீங்க. நானும் சரி, நீங்களும் சரி, இந்த கடவுளை நம்பி தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவர் வெட்கத்துக்கு உள்ளாக்கி விட மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டோர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். இயேசு மீது நம்பிக்கை வைத்தவர்கள் பேறு பெற்றவர்கள். நாம் எல்லாம் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், நாம் பேறு பெற்றவர்கள். இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அன்பை, யாரும் கொடுக்க முடியாத ஒரு பாசத்தை, யாரும் கொடுக்க முடியாத ஒரு கிருபையை, கருணையை இந்த தேவன் நம்ம கொடுத்துருக்காருன்னா நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள் பேறு பெற்றவர்கள். நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். அந்த சந்தோஷத்தோட ஆண்டவரை நம்ம புகழ போகிறோம். எல்லோரும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் உண்மை நம்புகிறேன், நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் விசுவசிக்கிறேன், நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன் என்ற அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி பாடுவோம் உற்சாகமாய். ஆண்டவரை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை அன்பை நம்பி நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை அன்பை நம்பி நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். கரங்களை உயர்த்தி. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டும்.
உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புனான் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணை ஆனீர், என் கேடமும் ஆனீர். என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மையே நான் நம்புவேன் சொல்லி பாடுவோம். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பினான் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திடும். ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய, ஆண்டவரை நம்பக்கூடிய அனைவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறது, அவருடைய நன்மை மிகுந்து காணப்படுகிறது. சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்பி விசுவசிக்கிறேன் சொல்லி பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவ பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். தொடர்ந்து பாடுவோம். உம் அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும், அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டும் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். நாங்கள் உம்மை நம்பவும் மாட்டேங்கிறேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பிக்கையோடு பாடுவோம். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன்.
உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். ஆண்டவரிடம் சொல்வோம், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை நம்புவேன். என்னுடைய இன்பமான மகிழ்ச்சியான என் குடும்பத்தில் எல்லாமே நல்லது நடக்கிற போது மட்டும் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் சரிவுகளை காண்கிற போது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பள்ளங்களை காண்கிற போது, என்னுடைய வாழ்க்கையிலே என் பாதையிலே முட்களை பார்க்கிற போது காண்கிற போது, என் வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்களை சந்திக்கிற போதும், என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் வருகிற போதும், ஆண்டவரே, நான் உண்மையே நம்பியிருக்கக்கூடிய உன் மகனாய் மகளாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை நம்பிக்கை என் உள்ளத்திலே தாரும் ஆண்டவரே. எந்த நிலையிலும் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையை எனக்கும் என் கணவனுக்கும் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலக மாயைகள், இந்த உலக இன்பங்கள், இந்த உலக சந்தோஷங்கள், இந்த உலகம் தரக்கூடிய காரியங்கள் நினைத்து நான் உம்மை விட்டு விலகாமல் இருக்க உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்போதும் உம்மை நம்பக்கூடிய பிள்ளையாய், உம்மை நம்பக்கூடிய பாக்கியவானாய் நான் வாழ வேண்டும். அன்பை நம்பக்கூடிய பாக்கியவானாய் நான் இருக்க வேண்டுமாய் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் செய்யும், என்னை ஆசீர்வதியும், என்னை உம்முடைய வல்லமையால் நிரப்பும், தூய ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். Praise the Lord. 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 Hallelujah. 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 அமர்வோம். பிரியமானவர்களே, ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன். அந்த பகுதியை எங்கிருக்கு, யார் சொன்னது அப்படிங்க சொல்லணும். கோவிலுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாத ஒருவன் அமர்ந்திருக்கிறான். அப்போது வந்து போகிற எல்லாரிடமும் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். அப்போ ஒருவர் அந்த பக்கமாக வருவார், 2 பேர் அந்த பக்கமாக வருவாங்க. இவன் பிச்சை கேட்பான், நடக்க முடியாதவன் பிச்சை கேட்பான். அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். யாரு? அவர் என்ன சொன்னார்? பேதுரு. வெரி குட், பேதுரு. எந்த புத்தகத்தில் வருது? எந்த புத்தகத்தில்? திருத்துதர் பணி, அப்போஸ்தலர் பணியில் திருத்துதர் பணி, அதில் வருகிறது. பேதுரு என்ன சொன்னார்? என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் கட் ஷாட் போயிட்டீங்க, கரெக்டாக அப்படியே வரமாட்டீங்க. ஆனால் என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசுவின் பெயரால் நீ எழுந்து நட. பேதுரு தங்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னாரு? என்னிடம் இருப்பதை நான் உன்னிடம் கொடுக்கிறேன். இயேசுவிடம் என்ன இருந்துச்சு? பேதுருவிடம் என்ன இருந்தது? இயேசு இருந்தார். இயேசு இருந்தார். என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடம் இயேசு இருந்தார். இன்னைக்கு என்கிட்ட வெள்ளி இருக்கு, என்கிட்ட பொண்ணு இருக்கு, என்கிட்ட வெள்ளி இருக்கு, என்கிட்ட தங்க சங்கிலி இருக்கு, மோதிரம் இருக்கு, நகை இருக்கு, ஆனால் என்கிட்ட யார் மட்டும் இல்லை? இயேசு மட்டும் இல்லை. இல்லையா? நம்மக்கிட்ட வெள்ளி இருக்கு, தங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் இயேசு மட்டும் இல்லை. ஆனால் அதெல்லாம் வச்சு ஒரு பார்வையற்றவனால் முடக்குவாதனை குணப்படுத்த முடியுமா? ஆனால் பேதுரு சொன்னார், என்கிட்ட நீங்கள் நினைக்கிற வெள்ளி கிடையாது, நீ நினைக்கிற பொண்ணு கிடையாது,
ஆனால் என்னிடம் என்ன இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அதனால் நான் உனக்கு குணம் கொடுக்கிறேன், சுகம் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த இயேசு அங்கே இருக்கிறார். அவர் தான் இவ்வளோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன். பாட்டு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது நாம் ஆழமாக நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உம்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த உலகம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், பேதுரு சொன்ன போல என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து சுகம் இல்லாமல் இருக்கலாம், நிறைய அறிவியல் இல்லாமல் இருக்கலாம், நிறைய படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், அரசாங்க வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர், நீங்க என் கூட இருந்தால், நீங்க எங்க கூட இருந்தால் என் வாழ்க்கையில நான் அற்புதங்கள் செய்ய முடியும், அற்புதங்களை காண முடியும். நான் உம்மை நம்புற ஆண்டவரே. ஆக இன்றைக்கு ஆண்டவருடைய கருத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை மறுதலிக்காமல். யாரை போல? யார் இயேசு மறுதலித்தார்? அதே பேதுரு தான் மறுதலித்தார். எப்படிப்பட்ட சூழல்? ஆபத்து. இயேசு ஓடி இருந்தவர்கள் எங்க கைது செய்வாங்களோ என்கிற ஆபத்து, பயம், அச்சம். இயேசு பிடிச்சுன்னு போயிட்டாங்க, அடுத்து எங்களுக்கு பிடிப்பானுங்க, அதனால் அந்த ஆளை எனக்கு தெரியாது என்று பேதுரு சொன்னார். அது துன்பமான நேரம், கஷ்டமான நேரம், பயம் நேரம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அச்சப்பட்ட நேரம். அவர் சொன்னார், அந்த ஆளை எனக்கு தெரியாது, மறுதலித்தார். 3 தடவை மறுதலித்தார். அந்த பேதுரு சொல்றார், இப்போ நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். இயேசு பத்தி பேசக்கூடாது, நாங்கள் பேசுவோம். இயேசு பத்தி அறிவிக்க கூடாது, நாங்கள் அறிவிப்போம். ஏண்டா பேசுறீங்க, ஏண்டா அறிவிக்கிறீங்க? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா இயேசு எங்களோடு இருக்கிறார், நாங்கள் இயேசுவை அனுபவித்து இருக்கிறோம். பேதுரு அந்த அளவுக்கு இயேசு நம்பினார், இயேசுவை அன்பு செஞ்சார். அதுதான் இவ்வளவு நேரம் நாம் பாடினோம், ஆண்டவரே உம்மை நம்புவேன், நான் உம்மை அன்பு செய்வேன். எந்த சூழ்நிலையில? எல்லாம் நல்லது நடக்கிற போது அல்ல, பேதுருக்கு வந்த அந்த சூழ்நிலையும் கூட அதே ஒரு பகுதியை தான் இன்றைக்கு திருப்பலியில பெரியமானவர்களே நாம் வாசிக்க போகிறோம். முதல் வாசகமாய் வாசிக்க போகிறோம். விவிலியத்தில் 2 தானியேல் புத்தகம் இருக்கு, பார்த்துக்கிறீங்களா? எத்தனை தானியேல் புத்தகம் இருக்கு? 2. ஒரு தானியேல் புத்தகம் எங்க இருக்கு, இன்னொரு தானியேல் புத்தகம் எங்க இருக்கு? 2ம் பழைய ஏற்பாடு தான். ஒன்று இறைவாக்கினர் எழுதிய அந்த பகுதியில் இருக்கும், அதான் நிறைய அதிகாரங்கள் இருக்கு, அது இறைவாக்கினர் புத்தகம். இன்னொன்று எங்க இருக்கும்? சின்னதா ஒரே ஒரு அதிகாரம், இணை திருமுகங்கள், அந்த நூலில் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இணை திருமுகங்களை பற்றி தெரியாது, அது தனி புத்தகமாக கொடுத்திருப்பாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய விவிலியம் மற்ற பிரிவினை சகோதரர்களிருந்து வேறுபடுகிறது, தெரிந்து கொள்ளுவோம். அவங்களது பைபிள், நம்மளது பைபிள், ஆமா பைபிள் தான், அதுவும் கடவுளுடைய வார்த்தை, இதுவும் கடவுளுடைய வார்த்தை தான், உண்மைதான். அது போலியான புத்தகம் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. கத்தோலிக்க விவிலியத்துக்கும் மற்ற சபையினுடைய விவிலியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இணை திருமுக நூல்கள், அந்த 7 புத்தகங்கள் அவங்களுடைய பைபிளில் இருக்காது. ஏன் ஃபாதர், அதுவும் பைபிள் தானே, அதுல ஏன் இருக்காது, இதில் மட்டும் ஏன் இருக்குது? நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க, நீங்கள் மட்டும் ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? கத்தோலிக்க பைபிள் மட்டும் ஏன் வந்துச்சு? பிரியமானவர்களே, யூத மக்கள் தங்களுடைய விவிலியத்தை எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை தான் விவிலியமாக வச்சாங்க. எபிரேய மொழியில் எழுதப்பட்டவை தான் புத்தகங்களாக யூத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி யூத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? இயேசு பிறந்து நற்செய்தி அறிவித்து சீடர்கள்லாம் போதித்த பின்னாடி யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், யூத மதத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய நூல்களாக எதெல்லாம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டதோ அல்லது அரமைக் மொழியில் எழுதப்பட்டதோ அதை மட்டும் தான் அவர்கள் பழைய ஏற்பாடாக எடுத்துக்கொண்டார்கள். கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட எந்த புத்தகத்தையும் அவர்கள் இது ஹோலி ஸ்பிரிட்,
தூய ஆவியால் எழுதப்பட்ட புத்தகங்களாக அவர்கள் எடுத்துக்கல. யாரு? கொஸ்டினே மறந்துட்டீங்க. யூதத்திலிருந்து கிறிஸ்துவம் தழுவியவர்கள், யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவம் தழுவியவர்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எதுவுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை அப்படியே தான் சிஎஸ்ஐ மற்ற பிரிவினை சகோதரர்கள் அப்படியே அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி, நீங்க ஏன் எடுத்துக்கிட்டீங்க? கத்தோலிக்க திருவை ஏன் எடுத்துக்கிச்சு? கடவுளுக்கு இதுதான் கடவுளுடைய மொழி, இது கடவுளுடைய மொழி அல்ல என்று கிடையாது. கடவுள் எந்த மொழியிலும் தூய ஆவியாரை அனுப்பி ஏவுதல் செய்வார். உட்காருங்க, ஏன்னா உங்களை தான் பார்க்குறாங்க. நான் இவ்வளவு என்ன சொன்னேன், ரொம்ப எளிமையாக எந்தெந்த புத்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டதோ அதை நாங்கள் ஏற்றுப்போம். கிரேக்க மொழியில் எழுதியதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, கிரேக்க மொழியை பேசியவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் பிற இனத்தார், புற இனத்தார். யூதர்கள் பிற இனத்தாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எப்போ? இயேசு பிறப்பதற்கு முன்னாடி அல்ல இயேசு வாழ்ந்த காலத்தில். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடியும் கூட இவர்கள் கிரேக்க மொழியை பாவிகளுடைய மொழி, இவர் பிற இனத்தாருடைய மொழி, அதனால் அதில் எழுதப்பட்ட புத்தகங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யூதர்கள் இருந்தாங்க. யூதர்களை தழுவிய இந்த பிற சபைகளும் இந்த கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கத்தோலிக்க திருவை என்ன செஞ்சது? யூத மொழியில் எழுதினாலும் சரி, கிரேக்க மொழி எழுதினாலும் சரி, இது ஆவியினால், தூய ஆவியினால் எழுதப்பட்டது. கடவுளுக்கு இந்த மொழி அந்த மொழியெல்லாம் கிடையாது, இது கடவுளால் ஏவப்பட்டது என்பதால் இந்த 7 புத்தகங்களையும் கத்தோலிக்க திருவை ஏற்றுக்கொண்டது. புரியுங்களா? அந்த 7 புத்தகங்களில் ஒரு புத்தகம் தான் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற தானியேல் புத்தகம். அதனால தான் அந்த 7 புத்தகங்களை இணை திருமுக நூல்கள் இணைத்தாங்க. கத்தோலிக்க திருவை மற்ற புத்தகங்களோடு இணைத்து வச்சாங்க, இணை திருமுகங்கள். இந்த தானியேல் புத்தகத்தில் வரக்கூடிய கண்டென்ட் என்ன? தானியேல் புத்தகம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தானியேல் என்ற ஒருவர் இருக்கிறார், அவரோடு 3 தோழர்கள் இருக்கிறார்கள். பாலஸ்தீன நாட்டு பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். அப்போ பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் ஒரு சிலை ஒன்று செய்கிறார், பெரிய சிலை. அதை செஞ்சுட்டு என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோரும் அந்த சிலையை வழிபட வேண்டும், சிலையை வழிபட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் யாரை மட்டுமே வழிபட்டாங்க? யாரை மட்டுமே வழிபட்டாங்க? கடவுளை மட்டும்தான் வழிபட்டார்கள். நீங்களும் நானும் யாரை மட்டுமே வழிபடுகிறோம்? உண்மையா? ஆமாவா? கடவுள் மட்டும்தான் வழிபடுறோமா? அப்படி என்ன மாதா வழிபடுறீங்களா? ஐயோ, வெளியே சொல்லாதீங்க. நாம் ஆண்டவரை மட்டும்தான் வழிபடுகிறோம், வேறு யாரையும் வழிபடவில்லை. வணக்கம் செலுத்துகிறோம், வெனரேஷன். சரிங்களா? ஆராதனை செலுத்துவது வேறு, நாம் வணக்கம் செலுத்துவது வேறு. சரிங்களா? நாம் மாதாவுக்கு வணக்கம் செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆராதனை செலுத்துகிறோம். மாதாவை இங்கே தூக்கி வச்சு நித்திய சுதிகளை நம்ம பாட மாட்டோம், இல்லைங்களா? ஆக ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆராதனை. எதுக்கு நான் சொன்னேன்? நேபுகத்நேசர் ஒரு பெரிய ஒரு சிலையை செஞ்சு இதை நீங்கள் வழிபடணும், இதை நீங்கள் ஆராதிக்கணும் அவர் சொல்கிறார். யூத மக்கள், அதில் மிக குறிப்பாக தானியேல் அவர்களுடைய இருந்த தோழர்கள், நாங்கள் கடவுளை மட்டும்தான் ஆராதிப்போம், இந்த சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். இந்த சிலையை நாங்கள் ஏன் ஆராதிக்க மாட்டோம்? என்ன சொல்கிறாங்க? இது மனுஷனால் செய்யப்பட்டது, மனிதனால் செய்யப்பட்டதை நாங்கள் எப்படி கடவுளால் ஏற்றுக்க முடியும்? நாங்கள் வணங்க மாட்டோம். இப்போ இந்த செய்தியை அரசனிடம் கொண்டு போகிறார்கள். அப்படி கொண்டு போகிற போது அரசன் கோபப்படுகிறான். என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்களா? நாங்கள் செஞ்ச சிலையை நீங்கள் கும்பிட மாட்டீங்களா? வழிபட மாட்டீங்களா? உங்களை என்ன செய்கிறோம் பார்
என்ன செஞ்சாங்க? எரிகிற நெருப்பு சுவாலையில், தீச்சுளையில் அந்த 3 பேரை தள்ளுகிறார்கள். அந்த 3 பேர் யாரு? சாத்ராக். நீங்க முதல் தானியேல் புத்தகத்தில் பார்க்கிற போது அங்க 3 பேருடைய பேர் கொடுக்கும். அனனியா, மிசாவேல், அசாரியா. ஓகேங்களா? ஆனா நீங்க இன்னைக்கு 2வது தானியேல் புத்தகத்தில் படிக்கும்போது அதே பேர்களை அவங்க கிரேக்க மொழியில கொடுப்பாங்க. அந்த மொழி மாறுபடும். சாத்ராக்கு, மேசாக்கு, அதீனகோ 3 பேர் ஒன்றுதான், பேர்கள் ஒன்றுதான். இன்றைக்கு நாம் படிக்க போகிற வாசகம் என்ன கான்டெக்ட், என்ன சூழல் அப்படின்னா, இந்த 3 பேரை அரசன் தீச்சுளையில தள்ளுகிறான். அப்போ இந்த தீச்சுளையில் இருக்கக்கூடிய அசாரியா ஒரு ஜபத்தை சொல்றார். அந்த ஜபத்தை தான் இன்னைக்கு நான் முதல் வாசகத்துல பாதி படிக்க போறோம். முழுசா படிக்கல, பாதி படிக்க போறோம். பிரியமானவர்களே, கான்டெக்ட் என்ன? சிலையை வணங்க மாட்டோம். பனிஷ்மெண்ட் என்ன? தீச்சுளையில் போட்டிருக்காங்க. தீச்சுளையில் இருந்து அந்த 3 பேரில் ஒருவர் என்ன செய்கிறார்? ஐயோ எரியுதே, பத்திக்கிறேன், கஷ்டமா இருக்கு, இந்த நெருப்புல எங்களை தூக்குங்க அப்படி கத்துனாரா? ஜபம் செய்தார், ஜபித்தார். என்ன ஜபம் செஞ்சாரு? இன்னைக்கு வீட்டில் போய் படிங்க. 2 தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அதை நான் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமா சொல்றேன். 1ஆவது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் தானியேல் புத்தகம் 1ஆம் வசனத்து 5ஆம் வசனம் வரையிலும் அவர் கடவுளை புகழ்கிறார். அசாரியா தன்னுடைய ஜபத்தில் கடவுளை புகழார். என்ன சொல்லி புகழ்கிறார்? உன் பெயர் மாண்பு மிக்கது என்று சொல்கிறார். ஆண்டவர் உம்முடைய பெயர் போற்று பெறுக. 2வது, நீ நீதியானவர். நீங்க எப்பவுமே எங்களுக்கு அநீதி செய்ய மாட்டீங்க, நீதியானவர். நீங்க நேர்மையானவர், நேர்மையானவர். உம்முடைய வழிகள் எப்போதுமே உண்மையானவை. எங்கிருந்து ஜெபம் பண்றாரு? நெருப்புல இருந்து சொல்றாருங்க. நெருப்புல இருந்து வேகிற அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் பத்தி சொல்றாரு. ஆண்டவர் உம்மை நம்பி மோசம் போயிட்டோமே, உண்மை நம்பினவங்களை தூக்கி நெருப்புல போட வச்சீங்களே, எங்களை காப்பாத்தலையா? காப்பாற்ற வரமாட்டீங்களா? ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? இல்ல, ஆண்டவரே உன் பெயர் போற்றப்பட வேண்டும், நீ நீதியானவர், நேர்மையானவர், உம்முடைய வழிகள் எல்லாம் உண்மையானவை, உம்முடைய தீர்ப்புகள் எல்லாம் உண்மையானவை என்று கடவுளை போற்றிக் கொண்டே வருகிறார். 5ஆம் வசனம் வரையிலும். 2வது 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, அந்த கருத்து என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சோம், பாவம் செஞ்சதுனால்தான் நாங்க இந்த கஷ்டத்துக்கு வரோம், இந்த கஷ்டப்படுகிறோம், உமக்கு எதிராக நாங்க பாவம் பண்ணிட்டோம், இல்லைன்னா எங்க நாட்டிலேயே நாங்க நல்லா இருந்திருப்போம், உமக்கு நாங்க கீழ்ப்படியல, கோயில வந்து நாங்க அசுத்தம் பண்ணோம், எங்களுடைய ஒழுக்கம் சரியில்லை, உங்களுடைய கட்டளைகள் நாங்க கடைபிடிக்கல, உங்களுடைய உடன்படிக்கை நாங்க மீறிட்டோம், அதனால நீங்க என்ன பண்ணீங்க, எங்களை பாபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு வந்துட்டீங்க. இது எதனால வந்துச்சு? உம்மால அல்ல, நீங்க தப்பு பண்ணல ஆண்டவரே, நாங்க தான் தப்பு பண்ணோம், உங்களுடைய கட்டளை மீறிட்டோம், உமக்கு ஏற்ற போல நாங்க நடக்கல. தங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார். எந்த இடத்துல இருந்து? நம்ம கொஞ்சம் ஃபேன் வரலன்னா இந்த ஃபேனு போட மாட்டாரு. எரிகிற நெருப்பில் இருந்து அவர் சொல்றாரு, நாங்க பாவம் பண்ணோம், தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு தான் இந்த தண்டனை எங்க மக்களுக்கு. 2வது. 3வது 11ஆம் வசனத்தில் இருந்து மற்ற எல்லாமே அதை தான் நாம் இன்னைக்கு படிக்க போறோம். முதல் வாசத்தில் பூசையில படிக்க போறோம். அதுல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, 3வது பகுதியாக எங்கள் மீது இரக்கமாயிரும், உம்முடைய இரக்கத்தை காட்டும், உம்முடைய பரிவை காட்டும் என்று உதவிக்காக கேட்கிறார். நீங்க மூதாதையருக்கெல்லாம் இரக்கம் காட்டினீங்க, ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டினீங்க, எங்களுடைய மூதாதை யாக்கோப்புக்கு இரக்கம் காட்டினீங்க, எங்களுடைய யோசேப்புக்கு இரக்கம் காட்டினீங்க, எங்களுடைய மூதாதையருக்கெல்லாம் இரக்கம் காட்டினீங்க, அதுபோல எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க என்று சொல்லிட்டு, இன்னைக்கு நாங்க எந்த நிலையில இருக்கோம் தெரியுங்களா? எங்களுக்கு ஒரு மன்னன் கிடையாது, அரசன் கிடையாது.
எங்களுக்கு ஒரு இறைவாக்கினர் இல்லை, எங்களுக்கு போதிப்பதுக்கு ஒரு இறைவாக்கினர் கிடையாது. ஏன்னா அவங்க எங்க இருந்தாங்க? எந்த நாட்டில் இருந்தாங்க? அடிமை தேசத்தில் இருந்தாங்க. இன்னொருத்தன் தான் உங்களுக்கு மன்னன். நெபுகத்நேசர் தான் மன்னன். இஸ்ரேல் மக்களுக்கு மன்னன் இல்லை அடிமை தேசத்தில். எங்களுக்கு மன்னன் கிடையாது. கடவுளுடைய வார்த்தை சொல்வதுக்கு ஒரு இறைவாக்கினர் கிடையாது. எங்களுக்கு ஒரு தலைவன் கிடையாது. எங்களை வழிநடத்து ஒரு தலைவன் கிடையாது. நாங்கள் எரிபலி செலுத்துவதற்கு ஒரு கோவில் கிடையாது. பாபிலோனிய நாட்டில் அடிமை தேசத்தில் கோயில் கட்டி கொடுப்பாங்களா? அவங்க வேற கடவுளை வழிபடக்கூடியவர்கள். எங்க எரிபலி செலுத்த முடியல, காணிக்கை கொடுக்க முடியல, எந்த ஒரு பலியும் செலுத்த முடியல, எந்த ஒரு வழிபடுவதற்கு இடமும் இல்லை, இடம் கூட கிடையாது சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணல. இந்த துன்பத்தில் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணல. கடவுளே, எங்க மக்களுக்கு கோயில் இல்லை, அதனால் பாவத்துக்குண்டான எரிபலி செலுத்த முடியல, எங்களுக்கு கோவில் இல்லை, உங்களுக்கு காணிக்க கொடுக்க முடியல, எங்களுக்கு கோவில் இல்லை, நம்ம உங்களை வழிபடல, உங்களுக்கு எந்த விதமான பலியை நாங்கள் செலுத்தாம இருந்திருக்கிறோம். இப்போ நெருப்பின் நடுவில் எங்களை பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம், பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பலியாய் ஏத்துக்குங்க. நாங்கள் தாழ்ச்சியோடு எங்களை உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காலத்தில் ஆண்டுக்கு பலி செலுத்துகிற போது என்ன செய்வாங்க? ஆண்டுக்கு பலி செலுத்தும் போது என்ன செய்வாங்க? ஆடோ மாடு இல்லை புறாவை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. என்ன அமைதியாக்குறீங்க? வச்சு வெட்டி என்ன பண்ணுவாங்க? நெருப்பில் போடுவார்கள். அதான் பலி, நெருப்பில் போடுவாங்க. இப்போ அசாரி என்ன சொல்றாரு? நாங்க பலி செலுத்து கோயில் கிடையாது, குருக்கள் கிடையாது, இறைவாக்கில் கிடையாது, அதனால் நாங்கள் எரிபலி எதுவும் செலுத்தல. திஸ் இஸ் அ சான்ஸ் ஃபார் அஸ். இப்போ எங்களை நெருப்புல போட்டு இருக்கிறாங்க, எங்களை எரிபலியாய் ஏத்துக்குங்க. நாங்கள் எங்களை பலியா ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, ஏத்துக்குங்க, எங்களை பாவத்தை மன்னியுங்க. எந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நாமனா என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, உடம்புலாம் எரியுது, வலிக்குது, வேதனையா இருக்கு, இனிமேல் நான் பாவம் பண்ண மாட்டேன், என்னை வெளியே தூக்கி விடுங்க என்று நாம் கதறி இருப்போம். அசாரி என்ன சொல்றாரு? எங்களை எரிபலியாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை நாம் கடிதத்தில் பார்ப்போம். நீங்கள் தூய நறுமண பலியாய் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, இதுதான் செய்தி. அப்ப இன்னைக்கு பாடல் ஒன்று பாடினோம். என்ன பாடல்? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை அன்பு செய்வேன், எப்போதும் அன்பு செய்வேன். தானியேல் அவருடைய தோழர்கள் இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். ஆண்டவரை எல்லா நேரத்திலும் நம்ப வேண்டும். சந்தோஷத்தில் மட்டுமல்ல, துக்கத்திலும் சோகத்திலும் கஷ்டத்திலும் கவலையும் கூட ஆண்டவரை நம்பணும். கவலையிலே ஆண்டவரை தேடி வர வேண்டும், துன்பத்திலே ஆண்டவரை தேடி வர வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். சரி, அந்த கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி படித்து பார்த்தோம்னா என்ன நடந்துச்சு? எரிசு வாளியில் 3 பேர் இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? மன்னன் பார்க்கிறார், 3 பேரும் வழக்கத்துக்கு மாறாக அந்த நெருப்பு அதிகமாக மூட்டப்படுகிறது. வழக்கத்துக்கு மேலாக வழக்கமாக குற்றவாளிகளை போட்டு தண்டிப்பான். ஆனால் இவனுங்களை இன்னும் நல்லா வதைக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்கு போட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, மன்னன் பார்க்கிறார், கத்துறார், ஐயோ 3 பேர் நம்ம உள்ள தூக்கி போட்டோம், அங்க யாரு இருக்கிறது? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறார்கள். 4 பேரும் நெருப்புக்குள்ளே உலா வந்து வாக்கிங் போறாங்களாம், உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. பின்னாடிதான் நெபுகத்நேசர் அந்த மன்னன் உண்மையான கடவுளை நம்புகிறான். அவங்களை வெளியே எடுங்க, வெளியெடுத்து நான் உங்களுடைய கடவுளை நம்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பியவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில நீங்க நெருப்பில் இருந்தாலும் கூட, நீங்க நெருப்பில் வதைக்கப்பட்டாலும் கூட கடவுள் உங்களை மீட்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நெருப்பு சூழல், அந்த அசாரியா அந்த 3 பேர் நெருப்பில் இருந்தது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த நெருப்பு சூழலில்
நீங்களும் இருக்கலாம். பலவிதமான நெருப்பு, அவர்கள் இட்டது உடலை எரிக்கக்கூடிய நெருப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கக்கூடிய நெருப்பு இருக்கலாம். நெருப்பு என்னங்க செய்யும்? நெருப்பு என்ன பண்ணும்? சுட்டெரிக்கும். என்னென்ன சுட்டெரிக்கும்? எல்லாத்தையும். நீங்கள் எவ்வளோ கடினமானது போட்டாலும் கூட அது சுடும். சுட்டெரித்து பின் என்ன ஆகும்? சாம்பல், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். நெருப்பு ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடியது. அதனுடைய ஷேப்பை மாற்றிடும், அவருடைய உருவத்தை மாற்றிடும், அவருடைய கனத்தை மாற்றிடும், அவருடைய தன்மையை மாற்றிடும். இரும்பு அது மாற்றிடும். இந்த மரக்கட்டியை போடுங்க, மாற்றிடும், சாம்பலாக்கிடும். அது ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதுதான் நெருப்பு. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல விஷயங்கள் உங்களுடைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளும். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய தொழில், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய எடுக்க முயற்சிகள், எடுக்கக்கூடிய நல்ல காரியங்கள், பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு நெருப்பு சூழல்கள், அதில் அகப்பட்டு கொண்டு என்ன செய்து ஏது செய்து தெரியாமல் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்னை நம்பு. நீ என்னை நம்பினால் அவர்கள் நெருப்பில் இருந்து மீட்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் என்னால் நான் மீட்டு கொடுப்பேன். பிரியமானவர்களே, உங்களுடைய நெருப்பு சூழல்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த நெருப்பில் மாட்டிக்கிட்டு நீங்கள் சிக்கி தவிச்சு நிற்கிறீங்க? எந்த நெருப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வெளிவர முடியாமல் இருக்கிறீங்க? அது பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், சமாதானம் இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கணவனுடைய தீய பழக்க வழக்கமாக இருக்கலாம், அல்லது மனைவியுடைய தீய பழக்க வழக்கமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏமாற்றி துரோகம் பண்ண சூழல்களாக இருக்கலாம், அவமானப்படக்கூடிய சூழல்களாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்ததாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் எங்கேயோ இருந்து கீழே தள்ளப்பட்டு ஒன்றுமே இல்லாத சூழலுக்கு வந்திருக்கலாம். நெருப்பில் மாட்டிக்கொண்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, என்ன செய்யணும்? அசாரியை போல ஆண்டவர் இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே நான் உம்மை முழுமையாய் நம்புகிறேன், உம்மை முழுமையாய் நம்புகிறேன். ஆண்டவரை முழுமையாய் நம்புகிற போது பிரியமானவர்களே, உங்களை தீயின் நடுவே நின்றாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அந்த தீ உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாக வைப்பார். எந்த சிறு காயம் இல்லாமல் அந்த 3 சகோதரர்கள் வெளியே வந்தது போல உங்கள் துன்பத்தின் மத்தியில் ஒன்றுமே உங்களுக்கு ஆகாமல், ஒன்றுமே உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காமல், உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்காமல், உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காமல், உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை பாதிக்காமல், உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை பாதிக்காமல் ஆண்டவர் அழகாக உங்களை மீட்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய கோட்டைக்குள் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கோட்டையை தாண்டி உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆண்டவருடைய கோட்டைக்குள்ளே எந்த சாத்தான் வர முடியாது. ஆண்டவருடைய கோட்டைக்குள்ளே எந்த அழகி வர முடியாது. ஆண்டவரை மீறி உங்களை எதுவும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். எந்த தீங்கும் உங்களை அணுகாது, எந்த தீமையும் உங்களை அணுகாது. எனவே தைரியத்தோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் அன்பு செய்யக்கூடிய கடவுள், நான் நம்பக்கூடிய கடவுள் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை வைத்து பாதுகாக்கிறார். அது நெருப்பாக இருக்கட்டும், ஓடுகிற கடலாக இருக்கட்டும், என்னை மூழ்கடிக்கக்கூடிய கடலாக இருக்கட்டும், என்னை ஒன்றும் செய்யாது. ஆண்டவருடைய கோட்டைக்குள் நான் இருக்கிறேன். அது என்னை ஒன்றும், அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அழகையோ சாத்தானோ தீய சக்திகளோ அழகையினுடைய சக்திகளோ என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையில நாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி இரத்த கோட்டைக்குள் என்ற பாடலை பாடி நாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வோடு பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
இரத்த கோட்டைக்குள்ளே சேர்ந்து பாடுவோம். நுழைந்து விட்டேன். எல்லாம் பாடணும். இனி எதுவும் அணுகாது. மௌனமாய் இருக்கக்கூடாது. எந்த தீங்கும் தீண்டாது. மீண்டுமாக இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து நம்பிக்கையோடு இனி எதுவும் அணுகாது. நம்பிக்கை இருந்தால் பாடுங்கள். எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நம்பிக்கையோடு சொல்லுங்க, நெருங்காது சாத்தான் நெருங்க விட மாட்டார். என்னை பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய கடவுள் என்னோடு இருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன். அரணாய் கோட்டையாய் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எந்த சாத்தானும் என்னை நெருங்க விட மாட்டார். நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நம்பிக்கை உற்சாகமாய். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இதுவரையில் பாதுகாத்து வந்த ஆண்டவர், இதுவரையிலும் உதவின எபினேசர் இனியும் காத்திடுவார். இந்த 3 சகோதரிகளை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார். இதுவரையிலும் பத்திரமாய் பாதுகாத்து வந்த கடவுள் இனி உங்களை கைவிட மாட்டார். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் காத்திடுவார். நம்பிக்கையோடு பாடுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து சென்றேன். இனி எதுவும் துணிச்சலோடு தைரியமாய் எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை நம்முடைய ஒளியாயிருக்கிறார். தேவனை நம்முடைய வழியாயிருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுளாயிருக்கிறார். யாருக்கு நான் அஞ்சிடுவேன்? நான் யாருக்கும் அஞ்சிட மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய பலமாயிருக்கிறார். ஆண்டவருடைய என்னுடைய சக்தியாயிருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நம்பிக்கையோடு பாடுவோம். தேவனே ஒளியும் மீட்புமானார். யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார். யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பலனானார். யாருக்கு அஞ்சிடுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. நம்பிக்கையோடு எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது.
திருப்பாடல் 34 இறைவார்த்தை 4. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், ஆண்டவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். தாவீது அழுத்தமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் தான் இந்த பலிப்பீடத்தில் இருக்கிறார். செவி கொடுக்கக்கூடிய கடவுளாய் நமக்கு முன்னாடி இருக்கிறார். பதில் சொல்லக்கூடிய கடவுளாய் நமக்கு முன்னாடி இருக்கிறார். நம்முடைய மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம், நம்முடைய மனதுக்குள் நிறைய ஆதங்கங்கள் இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் என் கணவனுக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஏன் என்னுடைய மனைவிக்கு மட்டும் இப்படி? ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இப்படி? ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த நோய்? ஏன் எனக்கு இந்த தோல்வி? ஏன் எனக்கு இந்த ஏமாற்றம்? ஏன் எனக்கு 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 புரியல. இந்த கஷ்டம் எதனால் வந்தது? நான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன், நல்லவனாய் இருக்கிறேன், கோயிலுக்கு போறேன், திருப்பலிக்கு போகிறேன், ஜெபம் சொல்கிறேன், ஜெபமாலை செய்கிறேன், இறைவார்த்தை படிக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், யாரையும் ஏமாற்றுவதில்லை, எவ்விதமான கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை, நான் நல்லவனாக இருக்கிறேன், நியாயமாய் உழைக்கிறேன், உண்மையை பேசுகிறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த தோல்விகள், இந்த கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள்? எனக்கு புரியல. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய கடவுளாக இங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் இந்த தேவனால் பதில் சொல்ல முடியும். ஜெபியுங்கள். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய கரத்துல உங்க மனசை வைங்க. நம்ம மனசுல இருக்கிறது எல்லாகிட்டையும் சொல்றோம். பிரியமானவர்களே, எல்லா மனுஷன்கிட்டையும் நம்முடைய கவலை, வேதனை. ஆனால் நான் துணை வேண்டி ஆண்டவரும் ஜெபித்த போது எனக்கு பதில் சொன்ன என் ஆண்டவர் இயேசு கடவுள், எனக்கு துணை செய்யக்கூடிய கடவுள், அவர் எல்லா வகை அச்சத்தினின்றும் என்னை விடுவிக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய தேவன். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவனுக்கு செவிசாய்த்த என்று தாவீது சொல்லக்கூடிய கடவுள் என் மத்தியிலே எனக்கு முன்பாக என்னுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் எனக்கு முன்பாக இருக்கிற போது நான் மௌனமாக இருக்கிறேனே. நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் என்னுடைய வேதனையை வைப்பதில்லையே. கண்ணீரோடும் கவலையோடு என்னுடைய கஷ்டத்தை ஆண்டவருடைய பாதத்தில் நான் வைக்காமல் இருக்கிறேனே. ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என சொல்லி பார்வையற்ற அந்த பார்த்திமேயும் இந்த நேரத்தை விட்டால் எனக்கு வாழ்க்கையில மீண்டும் பார்வை பெற முடியாது. ஆண்டவர் இயேசுவை விட்டுவிட்டால் என் வாழ்க்கையில் நான் வாழ்நாள் முழுவதுமாக குருடனாக இருக்க வேண்டும், பார்வையற்றவனாக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நான் விடமாட்டேன் சொல்லி கத்தினானே, கூக்குரலிட்டு இயேசுவை அழைத்தானே. ஆண்டவரே, தாவீதின் மகனே என்று சொல்லி கத்தி உதவியை பெற்றுக் கொண்டானே. அதே போல தேவனிடத்தில் இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, உங்க கஷ்டத்தை ஒப்புக்கொடுங்க, வேதனை ஒப்புக்கொடுங்கள். மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவர் அறிவார். ஆனாலும் சொல்லுகிறார், கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு ஆண்டு ஒருபோதும் உதவி செய்வதில்லை. அதே பார்த்திமேயுனுடைய பக்கத்துல நிறைய பார்வையற்றவர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. எருசலேம் வீதிக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் எல்லோரும் பிச்சை போடுவது வழக்கம். அதை பார்த்திமேயு போல பல பிச்சைக்காரர் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் அது பார்த்திமேயு மட்டும்தான் சுகத்தை பெற்றுக் கொண்டான் என்றால் அவன் ஆண்டவரை கேட்டான். ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு வேண்டும் சொன்னான். அவன் கூக்குரலிட்டான், ஆண்டவருடைய உதவி எனக்கு வேண்டும் என்று அவன் அழுதான். இன்னைக்கும் கூட இங்கே யார் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலை கடவுள் கேட்பார். வேடிக்கை பார்ப்பவர்களை அல்ல. பிரியமானவர்களே, வேடிக்கை பார்ப்பு நாம் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளை, நெருப்பில் இருந்த அந்த 3 பேரை ஆண்டவர் அற்புதமாக காப்பாற்றிய அந்த தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருப்புகளில் இருந்து, அந்த நெருப்பை போல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் மீட்க வல்லவர். உங்களுடைய நெருப்புகளை, வாழ்க்கையில் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு தணல்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஜெபிப்போம். நம்பிக்கையோடு, பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். நீங்க நம்பிக்கையோடு வந்தீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த நேரத்தில் நம்பிக்கையை கொண்டு ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவருடைய கிருபை உன் குடும்பத்துக்கு இன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார்.
இன்னைக்கு என்னை தேடி வந்த அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை நாட்களில் அழுதது போதும், இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியோடு வாழ் என் மகனே மகளே என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை மாதங்களாய் எத்தனை ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டில் இருந்த அந்த துன்பம் இனி உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உம்முடைய திருமுன்னிலையில் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். துணை வேண்டி ஆண்டவரை மன்றாடினேன். நானும் ஆண்டவரே உம்முடைய உதவி கேட்டு வந்திருக்கிறேன். உம்முடைய துணையை தேடி வந்திருக்கிறேன். உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறேன். நல்ல உடல் உள்ள சுகத்தை தேடி வந்திருக்கிறேன். குடும்ப நிம்மதியை தேடி வந்திருக்கிறேன். குடும்பத்தில் கூட எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கும்படியாக உதவி கேட்டு வந்திருக்கிறேன். நீ தாவீதுக்கு சொன்னீரே, எல்லா விதமான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று தாவீது சொன்னாரே. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சங்கள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. பயம் நீங்க வேண்டும். எல்லா விதமான கண்ணீர் கவலை நீங்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரை உற்று பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிந்தனர் என்று நான் வாசிக்கிறோம். எனக்கு என்னுடைய உள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆண்டவரே. நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக உள்ளத்திலே நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம், கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறோம். யாரையும் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் வேதனை சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கஷ்டத்தை மற்றிடம் சொன்னால் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி வேதனை எல்லாம் உள்ளத்தில் மூடி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, நிம்மதி இல்லை ஆண்டவரே, கவலையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ தாவீது சொன்னது போல நான் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தேன், அவர் என்னுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பினார். இன்னைக்கு என் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்புங்க ஆண்டவரே. என்னை அவமானத்துக்கு உள்ளாக்கவில்லை. தாவீது சொன்னார், பிரியமானவர்களே, பல பேர் எங்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் அவமானத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். நாங்கள் ஏழைகளாக, படிக்காதவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக இருப்பதனாலே எங்களை பார்க்கிறவர்கள், உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் எங்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏதோ எங்களை அவமானத்துக்கு உள்ளாகாதபடி எங்களை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவரே. இந்த ஏழை நானும் கூவி அழைக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் கூவி அழைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எனக்கு செவி சாய்க்கணும் ஆண்டவர். நீங்க இந்த நாளில் என் வேண்டுதல், என் விண்ணப்பங்கள், என் கஷ்டங்கள், கவலைகள், என்னுடைய மன்றாட்டுகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீ செவி சாய்த்து எங்களுக்கு தேவையான வரங்களை பெற்று கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நலன்களினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் நிரப்பும். குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, குடும்பத்தில் நிம்மதியை தாங்க. என்னுடைய கடன் தொல்லைகள், கவலைகள் எல்லாம் நீங்க வேணுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் நோக்காடுகள், என்னுடைய உடலை பற்றி இருக்கக்கூடிய எல்லா பயங்கள், அச்சங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் கட்டளையிடும் ஆண்டவரே. பல்வேறு சாத்தானுடைய தொல்லைகளை நாங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பாவங்களில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. இந்த தாவீதை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிமா ஜெபிக்கிறோம். ரோமையர் 10:11 நாங்கள் வாசிக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் யாரும் வெட்கப்பட மாட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்படாதபடி எங்களை உயர்த்துமாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அனைத்தும் ஆண்டவர் உம்முடைய வல்லமையில பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. முழதால் படியிடுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். மாண்புயர்யும் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தேன் ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு வெற்றி சென்றேன். உமது திருவுடத்தின் இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசையா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.